வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ஆரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன். நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி ஒரு கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக மாறுகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஜோதிட பதிவுகளும் அந்தந்த ராசி அந்தந்த லக்னக்காரர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது, எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி உத்வேகப்படுத்தி மனசை ஊக்கப்படுத்தி நல்லா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸாக நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள். புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இந்த ஜோதிட வீடியோஸை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகளை தக்கவாறு எடுத்து பலன் பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2024, அதாவது புத்தாண்டு முதல் மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகமாகிய ராகு 3ஆம் இடத்திலும், கேது 9ஆம் இடத்திலும், குரு 4ஆம் இடத்திலும், சனி 2ஆம் இடத்திலும் இருக்கிறார். மாத கிரகமாகிய செவ்வாய் சூரியன் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் இருக்கார். சுக்கிரனும் புதனும் 11ஆம் இடத்தில் இருக்கார், விருச்சிகத்தில் இருக்கார். இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஜனவரி 7ஆம் தேதி புதன் 12ஆம் இடத்துக்கும், அதாவது தனுசுக்கும், சுக்கிரன் ஜனவரி 18ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கும் இடம்பெயரப் போகிறார்கள். ஸோ புதனும் சுக்கிரனும் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு, அதாவது 11ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார்கள். அதே சமயத்தில் ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் ராசிக்குள்ளே வரப்போகிறார். அட்டமாதிபதி ஆகிய சூரியன் ராசிக்குள்ளே வரப்போகிறார். ஸோ இத்தகைய ஒரு கிரக பயிற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஆல்ரெடி 12ஆம் வீட்டிலே மாதம் முழுதும் இருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6க்கும் 9க்கும் உடைய புதன் 12ஆம் இடத்துக்கு 6ங்கிற ஒரு பாவத்தோடு கனெக்ட் ஆகிறார். ஸோ கடன்படுதல், கடன் வாங்குதல், ஒரு ஒரு அபிவிருத்திக்காகவோ ஒரு சுப செலவுக்காகவோ முதலீடுக்காகவோ கடன் பெறுதல்ங்கிற மாதிரி விஷயங்கள் அது மாதிரி தசாபுத்தியில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் ஒரு வெளிநாடு வெளிமாநில முயற்சிகள் பெற்றிருக்கிறவங்க, இடம் மாறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது அதிக ரிஸ்க் எடுத்து அதர் பீப்புள்ஸ் மணி, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு அபிவிருத்தி பண்ணுறது, ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்கள் கூடிய அமைப்புகள்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. குருவின் பார்வை இருக்கிறனாலையும் 12ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கிறனால ஒரு இடம் விற்று ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்து அதை சில பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளும் சில பேர்த்துக்கு சில தொழில்களுக்கு ஜனவரி மாதம் வரும். அதே சமயத்தில் சுக்கிரனும் ராஜயோகாதிபதியும் 12ஆம் இடத்துக்கு வர்றது பார்த்திங்கன்னா சில சுப செலவுகள் கொடுக்க போகிறாரு. வெளி மாநிலம் வெளிநாட்டு ட்ராவல் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிஆர் சிட்டிசன்ஷிப் மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்களாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஏன்னா 12ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார், சுக்கிரனும் இருக்கிறார், புதனும் இருக்கிறார். எல்லா சுபர்களும் 12க்கு கனெக்ட் ஆகிறப்போ ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கிறது. பொதுவாக சேமிப்பு அது மாதிரி விஷயங்கள் செய்ய முடியாத ஒரு மாதமாகவும், அதிகமான சுப செலவுகளும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஃப்யூச்சருக்கு வேணுங்கிற சில விஷயத்துக்காக லோன் வாங்குறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை மாறுறது, தூர பிரதேசம் போகிறது, அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குது. மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு படிக்கக்கூடிய புதனோட வீட்டுக்கே கனெக்ட் ஆகிறது நல்ல விஷயந்தான். விருச்சிகத்தில் இருக்கிற புதன் காட்டிலும் தனுசில் இருக்கிற புதன் பெட்டருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பெட்டராக இருக்கும். இதில் மெயினாக எல்லோரும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம், இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, பெரியவர்கள், ஒரு வயதானவர்கள் 50-55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உடம்பு நிலைகள் கொஞ்சம் பார்த்துக்கணும். 6ஆம் வீடு வலுக்குதுங்க. ஸோ புதிய டிசீஸு, புதிய நோய்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நம்மளால் நீங்கள் ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டு, அந்த மெடிக்கல் செக்கப்லாம் நீங்கள் போகாத இருக்கவங்க கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற பிபி, சுகர்,
கொலஸ்ட்ரால் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் தூக்கம், டயபெட்டிஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டுங்க. ஸோ பொதுவாக 6ஆம் வீடு வளர்க்குறனாலையும் ஃபினான்ஷியல் விஷயங்களும் ஹெல்த் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், மற்றபடி பார்த்திங்கன்னா இது ஒரு சேமிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பான்ஷன் ரிலேட்டடாகவும் ஒரு அபிவிருத்தி ரிலேட்டடாகவும் ஃப்யூச்சரிஸ்டிக்காக நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2024 தென்படுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினமாக ஆண்டின் முதல் நாள் ஜனவரி 1, 2 பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம நாளாக வருகிறது. ஸோ நியூ இயர் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம கொண்டாடுறங்கிற விதத்தில் போய் ரொம்ப சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ஜனவரி 1, 2 சந்திராஷ்டம். அதே மாதிரி ஜனவரி 29, 30 பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமாக வருகிறது. ஸோ அந்த 4 நாட்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் நிதானமாகவும் புதிய முயற்சிகள் எடுக்காமல் அமைதியாக இருப்பது நன்று. இதுவரை இந்த ராசிக்காரர்களுக்கு கோச்சார முறையில் எப்படி வந்து கிரகங்கள் இருக்கிறது, அதனால் எப்படி இந்த வருங்கூடிய காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்கள் என்ன நேயர்கள் புரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இது கோச்சார பலன்களே தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன நேரத்தில் பிறந்தீங்க, என்னென்ன தசாபுக்திகள் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பொதுவான பலன்களே தான். இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் ஓரளவுக்கு அதிகமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கணும். அதே சமயத்தில் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னது வந்து கொஞ்சம் தூக்கலாக நடக்குது அப்படின்னா உங்களுடைய சாதகம் இல்லாத சில தசாபுக்திகள் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ மெயினாக நம்மளோட தசாபுக்திகள் எப்படி இருக்குது பொறுத்து தான் இதோட நல்ல பலன்களும் சாதகம் இல்லாத பலன்களும் மேலேயும் கீழேயும் போகக்கூடிய, அதாவது அதிகமாக நல்ல பலன்களா அதிகமாக கெட்ட பலன்களாங்கிற ஒரு விஷயங்கள் மாறக்கூடிய தருணம் வந்து உங்களுடைய தசாபுக்திகள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜென்ம ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து தான் முடிவு பண்ணணும். இது வந்து ஒரு 50% ஒரு ட்ரெண்டாக உங்களுடைய ஒரு ஜென்ரல் அமைப்பு எப்படி இருக்குது இந்த ராசிக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதே தொடர்ந்து மாதம் மாதம் இதே மாதிரி ராசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 80-90% உங்களுடைய அமைப்புகள் எப்படி போகுது, வாழ்க்கை அமைப்பு எப்படி போகுது உங்களால் ரிலேட் பண்ண முடியும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.